Welcome to all. In previous classes, we will discuss about what is a matrix, types of matrix, how to find minor and a cofactor of 2 by 2 and a 3 by 3 matrix, then how to find determinant, properties of determinant. In this class, we will start the new exercise 1.2. In this exercise, we will study inverse of a matrix. In matrix நம்ம previous classesல 10th 9thல பார்த்தீங்கன்னா addition of a matrix, subtraction of a matrix, multiplication of a matrix படிச்சிருப்போம். எப்படி 2 matrix addition பண்ணலாம், subtraction பண்ணலாம், multiplication பண்ணலாம். பட் matrixல division not exist. நம்மளால divisionனை கண்டுபிடிக்க முடியாது. அந்த divisionோட இன்னொரு ஃபார்மேட் தான் inverse of a matrix. ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா டைரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், இந்த மூணுமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸ், தென் நான் சிங்குலர், தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? A square matrix A is said to be singular if determinant of A equal to 0. Singular matrix, non-singular, adjoint எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ், 4x4 மேட்ரிக்ஸ், இது போல் இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்மளால் மைனார், கோஃபேக்டார், டிட்டர்மினன்ட் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். தென் சிங்குலர் மேட்ரிக்ஸும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்னன்னா, ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு வந்தால் அதுக்கு பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு சிங்குலரும் நான் சிங்குலர் லேர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறமா அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ சிங்குலர்னா ஏ ஒரு மேட்ரிக்ஸ், ஏன்றது என்ன மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா இட் ஷுட் பி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு வந்தால் சிங்குலர், ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் 1.10 show that the matrix 1 2 2 4 is a singular matrix. என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே சொல்யூஷனில் என்ன மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்களோ லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 2 4. ஃபர்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிங்குலர்னா ஃபர்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் சிங்குலர், determinant value not equal to 0 வந்தா non singular. First determinant of A, then determinant of 1 2 2 4. just இங்க cross multiplication பண்ணா போதும். 1 into 4 இங்க 4 minus of 2 into 2 4 4 minus 4 0. இப்போ இங்க determinant value 0ன்னு வந்தா the given matrix is singular matrix. Given matrix is A, so A is singular matrix. Next example 1.11 show that 8 2 4 3 matrix is non-singular matrix. Same, first நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ let A equal to 8 2 4 3, then taking determinant of A 8 2 4 3, then cross multiplication 8 4s are, so 8 3s are 24 minus 4 2s are 8, answer is 16. 16 not equal to 0. Determinant of the value not equal to 0 vanda, therefore A is non-singular matrix. A is
a non-singular matrix. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோன்னா ஒரு 3 பாயிண்ட் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா என்ன. ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 வந்தால் சிங்குலர் மேட்ரிக்ஸ். Determinant of A not equal to 0 on the non-singular matrix. Next, adjoint of a matrix. The adjoint of a square matrix A is defined as the transpose of a cofactor matrix. Adjoint of the matrix என்னன்னா previous exerciseல how to find cofactor of the matrix படிச்சோம். இந்த cofactor கண்டுபிடிச்சி அந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது வரக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் denoted by அட்ஜாயிண்ட் நம்ம ஃபுல்லாக எழுதாமல் ஏடிஜேன்னு எழுதினா போதும். ஏடிஜே ஆஃப் ஏனா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே டிரான்ஸ்போஸ். இந்த ஏஐஜேன்றது என்னன்னா கோஃபேக்டர் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ண வரக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் 1.12 ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபார் ஏ. ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ண போகிறோம். நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே டிரான்ஸ்பர்ஸ். அதாவது கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அந்த கோஃபேக்டரோட டிரான்ஸ்பர்ஸ். மொத்தம் நம்ம இதை 2 மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்பர்ஸ் பண்ணியும் அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். இன்னொன்று இதோட ஷார்ட்கட் மெத்தடு. நமக்கு ஷார்ட்கட் மெத்தடை எக்ஸாம்பிள் எழுதினாலே அதுக்கான ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி எப்படி அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணலாம் அதை ஒரு சம்மில் மட்டும் பார்த்துட்டு ஃபர்தராக வரக்கூடிய எல்லா சம்மிலையும் நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியே அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே சொல்யூஷனில் ஏ மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குன்னா ஏ ஈக்குவல் டு 2, 3, 1 and 4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லா டேர்முக்கும் கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். கோஃபேக்டருக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலானா ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் ஆஃப் ஐ பிளஸ் ஜே எம்ஐஜே. எம்ஐஜேன்றது மைனர் ஆஃப் த எலமெண்ட். ஃபர்ஸ்ட் இங்கே 2 எடுத்துக்கலாம். 2ஓட பிளேஸ் என்னவா இருக்குன்னா 1 1. அப்போ ஏ 1 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் ஆஃப் 1 plus 1 மைனர் ஆஃப் 1 1. மைனஸ் 1 பவர் ஆஃப் 1 plus 1 இங்கே 2. மைனர் ஆஃப் 1 1னா 2ஓட ரோ 1 காலம் ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் 4. இங்கே 4 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 1 மாறும். 1 into 4 இங்கே 4. நெக்ஸ்ட் ஏ 1 2 ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் மைனஸ் 1 பவர் ஆஃப் 1 plus 2 மைனர் ஆஃப் 1 2 மைனஸ் 1 பவர் ஆஃப் 1 plus 2 இங்கே 3 மைனர் ஆஃப் 1 2னா 3ஓட ரோ 1 காலம் ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் 1. ஸோ ஆன்சர் அப்போ 1. மைனஸ் 1 பவர் ஆஃப் 3னா மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1. ஸோ ஆன்சர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஏ 2 1 செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் 2 பவர் ஆஃப் 2 plus 1 மைனர் ஆஃப் 2 1 மைனஸ் 1 பவர் ஆஃப் 2 plus 1 இங்கே 3 மைனர் ஆஃப் 2 1 1ஓட ரோ 1 காலம் ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் நமக்கு 3. மைனஸ் 1 பவர் ஆஃப் 3னா மைனஸ் 1 into 3. ஸோ ஆன்சர் மைனஸ் 3. தென் லாஸ்ட்டாக ஏ 2 2 மைனஸ் 1 பவர் ஆஃப் 2 plus 2 மைனர் ஆஃப் 2 2 மைனஸ் 1 பவர் ஆஃப் 2 plus 2னா 4னு கிடைக்கும். மைனஸ் 1 பவர் ஆஃப் 4 4ஓட
ரோ 1 காலம் ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் 2. மைனஸ் 1 பவர் ஆஃப் 4னா ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இங்கே ஆன்சர் 2. இப்போ மைனரோட வேல்யூ aij equal to first இங்கே 4 minus 1, so 4 minus 1 minus 3 2. இது கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நமக்கு என்ன வேணும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் a equal to aij டிரான்ஸ்வர்ஸ். அப்போ கிடைச்ச aij கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்வர்ஸ் பண்ணால் போதும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் பண்ணும்போது ரோவை காலமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 4 minus 1 இந்த ரோவை காலமாக சேஞ்ச் பண்ண போது minus 3 2. இதை நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுற மெத்தட் யூஸிங் கோஃபேக்டர். இதோட இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். சேம் கொஸ்டின் ஏ ஈக்குவல் டு 2 3 1 4. இப்போ இதோட ஷார்ட்கட்டில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஷார்ட்கட்டில் ஃபர்ஸ்ட் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் சைட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த 2 4 இருக்கு இல்லையா, அது 4 2 சேஞ்ச் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் இந்த கிராஸ் என்ன பண்ணணும், சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ப்ளஸ் 3 மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 1 மாற்ற போகிறோம். இந்த ஒரே ஸ்டெப்பு தான் 2/2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் சால்வ் பண்ண. ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் சைட் சேஞ்ச் பண்ணால் போதும். செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் வரிங்க சிம்பிள் மட்டும் மாற்றுறோம். ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ். நமக்கு இந்த ஷார்ட்கட்டை எக்ஸாம்பிள் எழுதினாலே போதும். எக்ஸாம்பிள் 1.13 ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ given matrix is 3/3 மேட்ரிக்ஸ். ப்ரீவியஸ் சம்மில் 2/2 மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த சம்மில் 3/3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ண பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே 1 -2 -3 0 1 0 -4 1 0. இதை நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா டிரான்ஸ்போஸ் பண்ணியும் அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். அதை டைரெக்டாக என்ன பண்ணுறேன், ஷார்ட்கட் மெத்தட்லேயே சால்வ் பண்ணுறேன். நீங்களும் என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தட்லேயே சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணலான்றதை பார்த்துட்டோம். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா வரக்கூடிய ஆன்சரை நம்ம மேட்ரிக்ஸில் அரேஞ்ச் பண்ணாலும் சேம் அதே அட்ஜாயிண்டோட ஆன்சர் தான் கிடைக்கும். நம்ம அதுக்கு பதிலாக டைரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கே அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்முலானா adjoint of A equal to aij transfers. கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதோட டிரான்ஸ்ஃபர்ஸ். இங்கே நம்ம கோஃபேக்டர் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறது இல்லை. இப்படி கோஃபேக்டர் மெத்தட் தெரியணும்னா எக்ஸைஸ் 1.1ல் 3/3 மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். அதே போல் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி வரக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நம்ம சேம் மேட்ரிக்ஸை அரேஞ்ச் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர். இப்போ இங்கே ஷார்ட்கட் பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வேணும்னா கோஃபேக்டர் அதோட டிரான்ஸ்ஃபர்ஸ். இப்போ டைரெக்டாக இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் எப்படி இது சால்வ் பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் 4 நம்பர் மொத்தம் நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு 4 நம்பர் அப்படி 1 0 1 0 அந்த டேர்ம் எடுத்து 1 0 1 0. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த நம்பர் எடுத்து இங்கே எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் நமக்கு தெளிவாக புரிஞ்சுட்டா சம்மு நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 4 நம்பர் 0 1 -4 1, அதாவது பக்கத்தில் அப்படி 0 1 -4 1. நெக்ஸ்ட்டு மேலே அப்படி லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 4 நம்பர் -2 -3 1 0 -2 -3 1 0. நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 4 நம்பர்
1 minus 2 0 1 1 minus 2 0 1 தென் இங்கே டிரான்ஸ்போஸ். நமக்கு இது மட்டும் எழுத தெரிஞ்சாலே போதும், அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 4 நம்பர், தென் அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற 4 நம்பர், தென் அப்படியே மேலே லாஸ்ட்டாக இருக்கிற 4 நம்பர், தென் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற 4 நம்பர். இப்போ இது இங்கே ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே போதும். இங்கே இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எழுதிக்கலாம், ஏன்னா ஏஐஜே டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கே 1 into 0 0 minus of 0. நெக்ஸ்ட் இங்கே 0 minus of 0. அகெயின் இங்கே 0 into 1 0 minus of 1 into minus 4 minus 4 minus into minus plus 4. நெக்ஸ்ட் இங்கே 1 into minus 3 minus 3 minus 2 into 0 0 0 into 1 0 minus of minus into minus plus 12. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, minus 12. நெக்ஸ்ட் டைமில் minus into minus plus 4 2s are 8 minus of 1 into 1 1. நெக்ஸ்ட் சேம் இங்கே லாஸ்ட் இன்ட்டு பண்ணும்போது minus 2 into 0 0, then minus of 1 into minus 3 minus 3, so minus into minus plus 3. Next இங்கே minus 3 into 0 0, and minus of 1 into 0 0, then 1 into 1 1, minus of 2 into minus 2 0. Then last stepல இதோட ஆட் பண்ணி வர ஆன்சர் 0 0 4 minus 3 minus 12 8 minus 1 7 plus 3 0 1, the whole transverse. Then இதோட transverse value, so adjoint of A equal to transverse பண்ணும்போது 0 0 4, ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறோம், minus 3 minus 12 7 3 0 1. இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் வேல்யூ. நம்ம கோஃபேக்டரை கண்டுபிடிச்சி பெருசாக போகிறத இது போல் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணாலும் சேம் நமக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட் நமக்கு எதை மட்டும் லேர்ன் பண்ணால் போதுன்னா, இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஏஐஜே ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை இந்த லாஸ்ட்டு கார்னரில் இருக்கிற ஒரு 4 நம்பர், நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு 4 நம்பர், அப்படியே மேலே அதே போல் லாஸ்ட்டு கார்னரில் ஒரு 4 நம்பர், தென் நெக்ஸ்ட் இங்கே ஒரு 4 நம்பர். இதே போல் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் புரியலனா அடுத்த சம் கவனிங்க. ஏன்ற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 -1 1 5 3 4 6. இந்த சம் நமக்கு புக்கில் இல்லை, ஜஸ்ட் கிரியேட்டிவாக உங்களுக்கு அட்ஜாயின் புரியணுன்றதுக்காக இன்னொரு சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலானா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே டிரான்ஸ்போஸ். இப்போ இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே ஃபைன் பண்ணும்போது நம்ம ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போஸை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நம்பரை சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுது, மேட்ரிக்ஸில் இந்த லாஸ்ட்டு கார்னரில் இருக்கிற டவுனில் இருக்கிற ஒரு 4 நம்பர், அதாவது 1 5 4 6, இந்த ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 1 5 4 6. அப்போ இங்கே 1 5 4 6. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அதுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 4 நம்பர் -1 1 3 4, ஃபர்ஸ்ட் அந்த ரோவை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படி அப்போ இல்லை மேலே என்ன இருக்குன்னா இந்த 2 3 1 5, இந்த 4 நம்பர் 2 3 1 5. நெக்ஸ்ட் அப்படி லெஃப்ட் சைடில் 1 2 -1 +1, இந்த 4 நம்பர் 1 2 -1 +1. இதை நமக்கு சூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஜஸ்ட் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதே போல் டவுன்வர்ட்லையும் கிராஸ் பண்ண போகிறோம், அகெயின் இங்கேயும் கிராஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சரை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 4, இஃப் ஏ ஈக்குவல் டு 2 3 1 -6 அண்ட் பி ஈக்குவல் டு -1 4 1 -2, தென் வெரிஃபை
adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. இந்த கிளாஸில் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கேன்னா, ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அது 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கலாம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, அட்ஜாயின்ட்னா என்ன. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து 0ன்னு வந்தால் சிங்குலர் மேட்ரிக்ஸ், நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ணலாம், 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு LHS என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்ஜாயின்ட் ஆஃப் AB ஃபைண்ட் பண்ணணும். அட்ஜாயின்ட் ஆஃப் AB. ஃபர்ஸ்ட் இங்கே A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். வர ஆன்சருக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே A இன்ட்டு B. 2 3 1 minus 6. B matrix value minus 1 4 1 minus 2. 2 matrixையும் multiplication பண்ணும்போது first 1 row fix பண்ணிக்கலாம். row into column. 2 into minus 1 minus 2. 3 into 1 plus இங்க 3. 2 into 4 8. 3 into minus 2 minus 6. Next second row first column கூட 1 into minus 1 minus 1. minus 6 into 1 minus 6. Same row into column 1 into 4 இங்க 4 minus into minus plus 6 into 2 12. 3 minus 2 plus 1 8 minus 6 2 minus 1 minus 6 minus 7 12 plus 4 இங்க 16. A into B ஓட வேல்யூ. then இதுக்கு adjoint find பண்ண போறோம். adjoint of AB. 2x2 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்ஜாயின்ட் ஆஃப் கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் சைட் சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே 1 16 சைட் சேஞ்ச் பண்ணும்போது 16 1. நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ்னா -2 மைனஸ்னா இங்கே ப்ளஸ். ஈக்குவேஷன் நம்பர் 1. LHS அட்ஜாயின்ட் ஆஃப் AB ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் RHSல Bக்கு அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம், Aக்கு அட்ஜாயின்ட். ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் B ஃபைண்ட் பண்ணலாம். B மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குன்னா B ஈக்குவல் டு -1 4 1 -2. தென் அட்ஜாயின்ட் ஆஃப் B ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் சைட் சேஞ்ச் பண்ணும்போது -2 -1. செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ -4 -1 அட்ஜாயின்ட் ஆஃப் B. தென் அட்ஜாயின்ட் ஆஃப் A ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே A மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 3 1 -6. அட்ஜாயின்ட் ஆஃப் A ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் சைட் சேஞ்ச் பண்ணும்போது -6 2. தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது -3 -1. Now product of adjoint of B into adjoint of A. adjoint of B என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா -2 -4 -1 -1. adjoint of A equal to -6 -3 -1 2. இதோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் 1 row into column minus into minus plus 6 into 2 12 minus into minus plus 4 minus 2 into minus 3 plus 6 minus 4 into 2 minus 8. Second row into first column minus into minus plus 1 into 6 6 minus into minus plus 1. Same row into column minus into minus plus 3 minus into plus minus 2. 16 minus 2 7 1. So equation number 2. Equation number 1 என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா 16 minus 2 7 1. Equation number 1. Equation number 2 also 16 minus 2 7 1. So from equation number 1 and 2 LHS equal to
RHS. என்ன கண்டிஷன்னா adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட்டையும் டிட்டர்மினண்ட்டையும் ஃபைண்ட் பண்ண மாரி சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிட்டர்மினண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ பவர் n மைனஸ் 1. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக நமக்கு 1 மார்க்ஸில் மோஸ்ட்டாக கேட்க சான்சஸ் இருக்குது. n இஸ் ஏ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் தேர்ட் ப்ராப்பர்ட்டியும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். டிட்டர்மினண்ட் ஆஃப் கே இன்ட்டு ஏ கூட சம் கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் வரும்போது டிட்டர்மினண்ட்டை விட்டு நம்ம அவுட் சைடில் எடுத்தால் கே பவரில் என்னன்னு வரும். அந்த என்னன்றது என்னென்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ கே பவர் ஆஃப் n இன்ட்டு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ. இதே ரூலை அட்ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது கே பவர் ஆஃப் n மைனஸ் 1ன்னு வரும். டிட்டர்மினண்ட் யூஸ் பண்ணும்போது ஏ கூட கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துகிட்டு பவரில் n, இந்த nன்றது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதே அட்ஜாயிண்ட்டுக்கு என்ன வரும்னா கே பவர் ஆஃப் n மைனஸ் 1 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்கே nன்றது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். a இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. இது எல்லாமே நமக்கு ஈக்குவல் வேல்யூவாக கிடைக்கும். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டியில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐ, அட்ஜாயிண்ட் ஆஃப் யூனிட் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். ப்ராப்பர்ட்டி நம்பர் 6ல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ண மாதிரி தான் நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்த்து முடித்தோம். டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினண்ட் ஆஃப் பி. ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை ஒன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம், அதை பேஸ் பண்ண மாதிரியான சில அப்ளிகேஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம்.